आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. ஆன்மீகத்தில் அவசரப்பட்டா ஏது நடக்காது. சட்டென்று முடிவு கிடையவே கிடையாது. இதை சாப்பிடு, இது முடிஞ்சு போடும். இன்னைக்கு எல்லாரும் அதுல விருப்பம். இதே போல ஏதானும் எனக்கு பித்ரு சாபம் இருக்கு, இது இருக்கு, இதை பண்ணு, இது தீர்ந்து போடும். குழந்தை பிறக்கல, இதை பண்ணு, இது தீர்ந்து போடும். கால் வலிக்கிறது, இதை பண்ணு, இது தீர்ந்து போடும்னாலாம் நடக்காது. வைத்தியர்களே இப்ப என்ன தெரியுமா ஆரம்பிச்சுட்டா, முதல் வாரம் போய் மருந்து வாங்கிப்போம், சரி சரியா போலன்னா 2வது வாரம் போவோம், மாத்தி கொடுப்பா. உன் உடம்புக்கு இந்த மருந்து ஒத்து போல போல் இருக்கு, அதனால வேற மருந்து சாப்பிடும். 3வது வாரம் போனா மாத்தி கொடுத்தார். 4வது வாரம் நோயாளியை காணும். வைத்தியர் நினைச்சுட்டா நோய் சரியா படுத்துனுட்டு அவனுக்கு நோய் பழகிப்படுத்து, அவனுக்கு சரியாலாம் போல, அவன் வரவே இல்லை. என்ன போனாலும் என்ன சொல்லுவா, சாமி உங்களுக்கு ஒரு வயசு ஆயிருக்கு, இனிமே இதுக்கு மேல சரியாக்குறதெல்லாம் நடக்காது, கொஞ்சம் அதை பழகிண்டு வாழறதுக்கு பார்த்துங்க. சில நோயெல்லாம் தீர்க்க முடியாது. அதை போலத்தான் உடல்ங்கிற நோய், அது அப்படியே படுத்தின்னு தான் இருக்கும். இருக்கிற காலம் வரைக்கும் சமம் கொடுக்கத்தான் போறது. அதை புரிஞ்சுக்கிறது தான். எதற்கும் சட்டென்று முடிவு இங்க சொல்றது இல்லை. இப்போ துன்பங்கள்லாம் உடனே விலகி போயிடும் வாங்கோ சொல்லவே மாட்டான். நீங்க பக்தி பண்ணுங்கோ, சரணாகதி பண்ணுங்கோ, உடனே கடன் தொல்லை தீரும். எந்த ஹிந்து ஆச்சாரியன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை சொல்லவே மாட்டான். அது சங்கராச்சாரியர் வழி வந்தவாளா இருக்கட்டும், ராமானுஜர் வழி வந்தவாளா இருக்கட்டும், மத்வாச்சாரியர் வழி வந்தவாளா இருக்கட்டும், 3 பேரும் கூப்பிட மாட்டான். இதை பண்ணு, நோய் தீர்ந்து படும். பின் எதுக்கு சுவாமி வாழலாம் ஆச்சாரியாள் இந்த மாதிரி சொல்ல வேண்டாமன்னால், அவ நோயை எப்படி சகிச்சுக்கிறதுக்குன்னு கத்து கொடுத்துட்றேன், அதை தெரிஞ்சுக்கோ. நோய் தீர்ந்து போயிடும்னு எனக்கு சொல்ல தெரியாது. நீ எப்ப பிறந்தையோ அப்பவே நோய் படுத்தத்தான் போறது. தீரும்னு எப்ப தெரியுமோ சொல்லுவோம், பிறவி தீர்ந்த அன்னைக்கு நோய் தீர்ந்து போடும். நாம நினைச்சுட்டு இருக்கிறது பிறவியில் நோயினுட்டு, பிறந்திருக்கேன் பிறந்த இடத்துல நோயின்னு நாம நினைக்கிறது. ஆனா சனாதன தர்மம் சொல்றது பிறவியே நோய், பிறவியில் நோய் இல்லை, பிறந்திருக்கிய பிறவியே நோய். பிறவாம இருக்கிறதுக்கு வழி என்னன்னு தேடுப்போம். பிறந்துட்டோம், இனிமே பிறக்கிறதுக்கு கூடாது. அப்ப அதற்குரிய மார்க்கம் தேடணும் இல்லையோ? அந்த மார்க்கம் கிருத்த யுகத்துல மாறுதல், திரேதாயுகத்துல வேற, துவாபர யுகத்துல வேற, கலியுகத்துல வேற. இதை எவ்வளவு தெளிவா எத்தனை புராணங்கள். இன்னொன்னும் பாருங்க, நம்ம மதத்தை ஹிந்து மதத்தை தெரிஞ்சுக்கணும்னா சாமி ஒரே ஒரு புஸ்தகம் கொடுத்து இந்த 200 பக்கத்தை படி, நீ உடனே இந்த ஹிந்து மத பிரச்சாரகனாயிடலாம் சொல்லவே மாட்டா. ஒரு நாள் இந்த வருஷம் போடச்சே கலியுக தர்மம்னுவா, அடுத்த வருஷம் போடச்சே சஹஸ்ரநாமம் தலை போடுவா, அடுத்த வருஷம் போடச்சே பகவத்கீதைன்னு போடுவா. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா நன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். பகவத்கீதை 2வது அத்தியாயம் போடுவா, 4வது அத்தியாயம். நம்ம இது என்ன ஒரு புஸ்தகமா நீங்களாம் சொல்லவே மாட்டீங்களா? இன்னும் ஒரு தரம் வரைச்சே புஸ்தகமா சொல்லியிருந்தீங்கன்னா, ஒரு பக்கம் நாயன்மார்கள் நிறைய எழுதியிருக்கா, இந்த பக்கம் ஆழ்வார்கள் எழுதியிருக்கா, சம்ஸ்கிருதத்துல இருக்கு, தெலுங்குல இருக்கு, தமிழ்ல இருக்கு, எத்தனையோ மொழிகள் இருக்கு. இத்தனை ஆண்டுகள் போயிருக்கு. அப்ப அத்தனை பேர் எழுதி வச்சிருக்கா, அத்தனை பேர் பெருமான அனுபவிச்சிருக்கா, எழுதி வச்சிருக்கா. நம்மள என்ன எல்லாத்தையும் படைச்சாதான் முக்தின்னு பகவான் இங்கன்னு சொன்னாரன்னா, அதை அவர் சொல்லவே இல்லையே. நீ என்னிடத்துல சரணம்னு பற்று முக்தின்னு சொன்னாரே தவிர, நான் எத்தனை புஸ்தகம் கொடுத்துருக்கேனோ அத்தனை புஸ்தகத்திலையும் முனைவர் பட்டம் வாங்கினா முக்தி கொடுக்குறேன்னு எப்பவான்னு சொன்னாரா? கத்துக்கறியான்னு விருப்பப்படு உனக்கு கொடுக்குறேன், ஆசை இருந்தா கொடுத்துட்டு போறேன், நம்பிக்கை இருக்கணும், உறுதி இருக்க வேண்டும், அவ்வளவுதான் இங்க கேட்கிறாரு தவிர அதுக்குன்னு நம்ம தர்மத்துல நிறைய புஸ்தகம் இருக்கும், அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டியது இல்லை. சாமி அப்பனா என்ன ஒன்றும் படிக்க வேண்டாங்கிறீரா? இல்லை, நான் அப்படியும் சொல்ல வரல. உங்களால எத்தனை முடியுமோ அத்தனை படிங்கோ. ஆனா இத்தனை படிச்சாதான் மோட்சம். ஏன் அவ்வளவு? சில பேர் கணக்கு வச்சுட்டு இருக்கா, 108 வைணவ தலங்களோ இல்லையோ, இப்போ பக்கத்தில் நவதிருப்பதி இருக்கு, 108 சிவ வைஷ்ணவ தலம்ங்கிறோம், 108ஐயும் தரிசனம் பண்ணாதான் முக்தி கிடைக்குமாம். எங்கேயும் எழுதப்படலை. அப்படின்லாம் இல்லை. நம்ம பெரிய இப்போ ஏதோ வாய்ப்பு வசதி நிறையா இருக்குது, எல்லார்ட்டையும் பணம் இருக்குது, கிடுகிடு 108 போயிட்டு வந்துடுறா. பத்ரி காசிரமம் போயிட்டு வரணும்னா இப்போ நிறையா செலவாகுது.
முக்திநாத் போனோம்னா போறதே கஷ்டம். சாலக் கிராமம்னு கேள்விப்பட்டிருக்கேன், நேபாளில் இருக்கேன். முக்திநாத் போறது சிரமம். அது இப்போ ஆகாய விமானம் விட்டுட்டா 40,000 ரூபாய். இன்னைக்கு கிளம்பினேன்னா 5ஆம் நாள் திரும்ப தூளம் 40,000 ரூபா கொடுத்தா போறோம். போயிருக்காள் என்ன சுவாமி, உடனே போனோம், அந்த முக்திநாத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டா முக்தி கையில நிச்சயமா அப்படின்னு நீங்க யாரும் சொல்லவே இல்லை. இப்போ ஏன்னால் இப்போ எங்க தாப்பனார் காலத்துல எத்தனையோ வித்வான்கள் இருந்தா ஒத்துரும் போனதில்லை. அவளுக்கு வாய்ப்பே கிடையாது, வசதி கிடையாது. முதல்ல பண வசதி இல்லைன்னு வச்சுங்களேன் ஒண்ணு. இப்ப இந்த மாதிரி பறந்து கிறந்தெல்லாம் போயிட்டு வர முடியுமா? இன்னொன்னு, அவ ஆச்சாரத்தை குறைச்சிக்கவே மாட்டான். இப்ப நம்ம எங்க வெளியில போனோம்னாலும் ஆச்சாரம் குறைஞ்சிடுமோ இல்லையோ, அதுக்குரிய ஆகாரம் கிடைக்குமா, தண்ணீர் வசதி இருக்குமா, இவா பண்றபடி பழைய கரியடுப்பு விறகடுப்பெல்லாம் போற இடத்துல கிடைக்குமா? இதனாலேயே தங்க கிராமத்தை விட்டு இவா நகரவே மாட்டான். யார் பேர்லயோ படணும் விழுப்பு இருக்கும், அது இருக்கும், எதுக்கு சுவாமி வம்பு? அப்போ முக்திநாத் சேவைக்கு இல்லையன்னா, நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு துளசி அவர் திருவடியில போட்டா அவர் மோட்சம் தரமாட்டேன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. நான் அங்கிருந்தே மோட்சத்துக்கு போயிருக்கிறேன், இங்கேயும் போக வேண்டாம் அங்கேயும் போக வேண்டாம். அப்ப இந்த சனாதன தர்மத்தில் வலியவர்களுக்கும் மார்க்கம் உண்டு, எளியவர்களுக்கும் மார்க்கம் உண்டு. வசிஷ்டாச்சாரியர் விஸ்வாமித்திரரை போல இருக்காளா, அங்க இருக்கும் யோக மார்க்கம். அஷ்டமகா சித்தி அஷ்டாங்க யோகம் எங்கேயும் இருக்கும். ஒண்ணுமே தெரியாத பிரகலாத நாட்டம் ஒரு அசுர குழந்தை வருவா, அவனுக்கு 2 பூவை போடு மோட்சத்துக்கு போயிட்டே இரு என்ன சொல்லும். இதற்கும் வழிகாட்டி அதற்கும் வழிகாட்டுறது பாருங்க, அது இந்த தர்மத்துக்கே உண்டான ஏத்தம். அதனால நிறைய இருக்குன்னு நம்ம கவலைப்படப்படாது. அந்த ஒரு மார்க்கம் ஒத்தொத்தருக்கு இருக்கு. கர்மயோகம்ங்கிறீங்களே, ஞான யோகம்ங்கிறீங்களே, பக்தி யோகம்ங்கிறீங்களேனால் ஒத்தொத்தருக்கு கர்மயோகம், ஒருத்தருக்கு ஞான யோகம், ஒருத்தருக்கு பக்தி யோகம். எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிட போறோமா? இப்போ எனக்கு எள்ளோரை பிடிக்கும், உங்களுக்கு மிளகோரை பிடிக்கும், இன்னொருத்தருக்கு புளியோதரை பிடிக்கும், ஒருத்தருக்கு தேங்காய் சாதம் பிடிக்கும், ஒருத்தருக்கு எலுமிச்சம்பழ சாதம் பிடிக்கும். எத்தனை இருக்கு பத்தியா? எந்த சம்பிரதாயத்திலேயானு உண்டு? நம்ம மதத்துல மட்டும்தான் அது உண்டு. இது இப்போ கோவிலுக்கு போறோம்னு சொன்னா, சனிக்கிழமையா சரி எள்ளோரை வாங்கிக்கோ, வெள்ளிக்கிழமையா மிளகோரை வாங்கிக்கோ, செவ்வாய்க்கிழமையா தேங்காய் சாதம் வாங்கிக்கோ. அவன் இந்த கதம்பத்தை விட்டுட்டீர், அது இன்னும் நன்னா இருக்குமேனா, சரி திங்கக்கிழமை அன்னைக்கு வாங்கிக்கோங்க. எப்படியா இருந்தாலும் கோவிலுக்கு போனா கொடுத்து வயத்தை நிரப்பி அனுப்புறா. இந்த லோகத்திலையும் நன்னா இருக்கலாம், போகிற இடத்துலையும் நன்னா இருக்கலாம், ஆனந்தமா இருக்கிறதுக்கு சுலபமா இருக்கிறதுக்கு வழிகாட்டும். ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், தேகத்தை விட ஆத்மா வேறுபட்டவர். உடலும் ஆத்மாவும் ஒன்று அல்ல. எல்லா மதமும் சரி, நம்ம சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மா வேறு உடல் வேறு. எந்த பெரிய ஆச்சாரியனா இருக்கட்டும், இதையே தான் ஆசேது ஹிமாச்சலம் சொல்லிட்டு போயிருக்கா. அதை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப எதுக்கு சங்கராச்சாரியர் இருக்கும், ராமானுஜாச்சாரியர் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணக்காம்? அவ்வளவு உயரமான நிலைமையில இருக்கிறவா, உயர்ந்த நிலையில இருக்கிறவாளுக்கே கருத்து ஒருமித்து போலே சுவாமி. இவா 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா நாங்க குழம்பி போடுறோம். நாங்கள்லாம் எளிய மக்கள். சங்கரரும் ராமானுஜரும் ஒன்னா சொல்லியிருந்தா நாங்க நிம்மதியா இருக்கமோ இல்லையோ? ஏன் அவா 2 பேரும் இப்படி, இப்ப நீங்க இப்படி இட்டுக்கிறீள், இப்படி குறுக்க விபூதி இட்டுக்கிறா, இது வேற அது வேற, இதெல்லாம் ஒன்றும் புரியல சுவாமி. அதனால அவளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை போல் இருக்கு. இதான் சனாதன தர்மத்துல ஆபத்துன்னுவா. 2 விஞ்ஞானிகள் எடுத்துப்போம், பெரிய பெரிய விஞ்ஞானிகள், நோபல் பரிசெல்லாம் பெத்தவா இருக்காளோ இல்லையோ, அவா 2 பேருக்குள்ள எத்தனை மன வைரம் இருக்கு தெரியுமோ? இந்த விஞ்ஞானி இப்படித்தான் இருக்குன்னுவர், அந்த விஞ்ஞானி கிடையாது இப்படித்தான் இருக்குன்னுவர். இவர் 1800 ஒண்ணு சொல்லியிருப்பார், நேர 100 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சு 1900 இதை மாத்திருவா. ஆனா நம்ம அறிவியல் புத்தகத்தில் எடுக்கச்சே 2 பேரையும் நோபல் பரிசு வாங்கியிருக்கான்னு போட்டு, இவர் சொன்னது இது, இவர் சொன்னது இது, இருவரும் கொண்டாடத்தக்கவர்னுவா. ஆனா நாம் என்ன தெரியுமா பண்ணுவோம்? இது பாருங்க சுவாமி, சங்கர் இப்படி சொல்றார், ராமானுஜர் இப்படி சொல்றார், ஒருத்தர் சண்டைன்னு பேசிட்டு இருப்போம். அப்ப அந்த விஞ்ஞானிகளுக்குள்ள சண்டைன்னு சொல்லணுமோ இல்லையோ? அதை சொல்றதே இல்லை. இவருக்கும் செலவு வச்சுடுறா, அவருக்கும் செலவு வச்சுடுறா. ஆனா ஏனோ இதை மட்டும் சண்டைன்னு சொல்றாள்னா ஒரு சண்டையும் இல்லை. 98% 2 பேரும் ஒன்னாத்தான் சொல்லியிருக்கா. நம்ம மனுஷன் புத்தியே எப்படி போகும்னா, ஒன்னா ரொம்ப நேரம் பேசியிருந்தா அவளை கண்டுகொள்ளவே மாட்டோம். சரிண்ணா ஏதோ ஒன்னா பேசிட்டு இருக்கா, 2 பேரும் கொஞ்சம் குரலை வசத்தி ஒரு சண்டை போட ஆரம்பிக்கிறா பாருங்க, கிடுகிடுன்னு போய் அங்க நின்னுப்போம். என்னமோ நடக்கிறதே, என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். அவன் 2 பேரும் ரொம்ப நேரமா ஒத்துமையா பேசியிருந்தாளேன்னா அதை பத்தி நான் எங்களுக்கு என்ன சுவாமி இருக்கு? இப்போ அது அவ பாட்டு பேசின்னு இருக்கட்டும், எங்களுக்கு தெரிய வேண்டியது அவ சண்டை ஆரம்பிக்கச்சே போடுவோம். அதை போல இப்ப நம்ம எல்லாரும் எதை பார்க்கிறோம்னா, சங்கரர் இப்படி சொன்னார், ராமானுஜர் அப்படி சொன்னார். எதுல? இந்த கடைசி 2%. 98 ஒன்னா சொல்லியிருக்கா. திருடாதே, பொய் சொல்லாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, பணத்துக்கே ஆசைப்படாதே, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படு, ஜீவகாருண்யத்தோட இரு, யோகத்தில் ஈடுபடு, தினமும் பகவானை தியானம் பண்ணு, பூஜை பண்ணு. 10 விஷயம் எல்லாரும் 3 ஆச்சாரியாலும் ஒன்னா சொல்லியிருப்பா. ஆனா நம்ம இந்த 10ஐயும் விட்டுட்டு இந்த ஒன்னா இருக்கிறதெல்லாம் விடும். அதை தாண்டி இந்த 11வது ஒண்ணு சொல்லியிருக்கான்னு, அது ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ நிலைமைக்கு 11வதுல ஏதோ ஒரு வேறுபாடை சொல்லியிருக்கா. நம்ம நேர இப்ப அதை பத்தி யோசிக்கணுமா?
முதல்ல 10 தாண்டுவோம். இந்த 10 2 பேரும் ஒத்துமையா சொல்லியிருக்காளோ இல்லையோ, அதை மொத்தத்தையும் பண்ணுவோம். சரி சுவாமி பண்ணிட்டு வரேன். அப்புறம் என்னன்னால் அப்பதான் அந்த 11வது உண்மையே நமக்கு புரியும். இந்த 10 பண்ணாம 11வது படிக்க போனோம்னா புரியவே புரியாது. முதல்ல இந்த 10ஐயும் கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் 11க்கு போனா தான் அதனுடைய உண்மையே தெரியும். பெரிய விஞ்ஞானி இருக்கார். நான் இப்பதான் 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். அந்த விஞ்ஞானியை கூப்பிட்டு எனக்கு வகுப்படுன்னு அவர் எடுப்பாரா? அவர் சொன்னி முதல்ல தேறி வா, முனைவர் பட்டம்லாம் வாங்கிட்டு வா, அப்புறம் தான் நான் சொல்லுவேன். ஏன் உமக்கு தான் விஞ்ஞானம் தெரியுமே, எனக்கு சொல்லிக் கொடுமேனால் நான் இப்ப என்ன படிச்சிருக்கேனோ அது உனக்கு சொன்னா புரிய கூட போறதில்லை. இப்போ நான் எங்கேயோ பேச போறேன், நீ எங்கேயோ கீழே இருக்க போற, அதனால பார்த்துப்போம். இதே போலத்தான் ராமானுஜரோ சங்கரரோ மத்வாச்சாரியரோ ஒரு வேற விஷயம் சொல்லியிருக்காள்னா நாம அந்த நிலைக்கு உயர்ந்த பிற்பாடு தான் அதை நம்மால புரிஞ்சுக்கிறதுக்கே முடியும். அவ எங்கேயோ இருக்கா, நம்ம கீழே இருக்கோம். அந்த நிலைக்கு எப்படி உயரணும்னால் அவ ஒத்துமையா எதை சொல்லியிருக்காளோ அதை அத்தனையும் கடைபிடிக்கணும். பண்ணாதான் அந்த நிலைக்கு நம்ம உயரவே முடியும். அதை பண்ணவே மாட்டேங்கிறோமே. அவ சொன்னது இப்ப திருடாதே, போய் சொல்லாதே, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதேன்னா அது மட்டும் வேண்டிருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் பண்ணாம 11வது விஷயம் வேறுபாடுனால் இப்படி பார்க்க கூடாது. நமக்குள்ள எத்தனையோ ஒற்றுமைகள் உள்ளன. அந்த ஒற்றுமையா சொல்லப்பட்ட தர்மம் தான் நாம சங்கீர்த்தனம்ங்கிற தர்மம். இந்த கலியுகத்துக்குன்னு ஏற்பட்டது ரொம்ப எளிமையான தர்மம். ஆக நீங்க ஒன்றும் மனசு வேறுபாடு வேண்டாம். சனாதன தர்மத்துல நிறைய மதங்கள் இருக்கே, அதுதான் சுவாமி எல்லா தப்புக்கும் காரணமா போறது. எல்லாரும் மாத்திண்டே இருக்கா பாருங்க. இல்லைன்னா நாங்கள்லாம் மாறுவோமானால் ஒருத்தர் இவா விட்டா அவா பிடிச்சுடுவா, அவா விட்டா இவா பிடிச்சுடுவா. அதுக்கு தான் இங்க நிறைய இருக்கு. யாரையும் விட்டுடவே மாட்டான். இப்ப சைவத்தில் இல்லை வைணவத்தில் இருக்க போறோம், வைணவத்தில் இல்லை சாக்தத்தில் இருக்க போறோம். எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்குப்போ, அதுக்கப்புறம் பார்த்துப்போம். ஆனால் நாம ஒருத்தருக்கு சண்டை போடுறத முதல்ல நிறுத்திடணும். நிறுத்திவிட்டு நமக்குள்ள நான் என் வீட்டுக்குள்ள நான் வைஷ்ணவனா இருக்கேன், அதை யாரும் தடுக்க வேண்டாம். அவர் வீட்டுக்குள்ள அவர் சைவரா இருக்கட்டும், அவர் வீட்டுக்குள்ள சாக்தரா இருக்கட்டும். ஆனா மொத்த பேரும் கடைசியில ஒரே மைதானத்துக்குள்ள இருக்கோம்னு புரிஞ்சுப்போம். வீடு இருக்கிறது மொத்தம் ஒரே ஒரு சுவர் தான் கட்டியிருக்கு. அதுக்குள்ள இந்த உள்ளுல அவர் இருக்கார், அந்த உள்ளுல நான் இருக்கேன். அந்த வேறுபாடு தப்பில்லையே. என் விரலையே எடுத்துங்களேன், 5 விரல்கள் இருக்கு. இது ஒரு விரலும் வெவ்வேற தான் இருக்கு. தப்பான தான். இப்போ 5 விரல் இருக்கு சுவாமி, அதனாலதான் சண்டை வருது. பேசாது எல்லாத்தையும் மாத்தி ஒரே விரல் ஆக்கிடும்னா ஆக்க வேண்டிய தேவையில்லை. 5 விரல் அப்படியே இருக்கட்டும். இந்த விரலுக்கு பயன் வேற, இந்த விரலுக்கு பயன் வேற, இந்த விரலுக்கு பயன் வேற. 5ம் கூடி வேலை செய்யணும். 5ம் ஒரு கையோடது, 5ம் ஒத்தரோடது. அதை தான் தெரிந்து கொள்ளணுமே தவிர இது புரிஞ்சதுனாலே சனாதன தர்மம் தெளிவா தெரிஞ்சுபடும். அடுத்த முக்கியமான புகார், சனாதன தர்மத்தில் நிறைய மதங்கள் இருக்கிறதோட இல்ல, சாதி வேறுபாடு பெரும் ஆபத்து. அது இல்ல பத்தியா மற்ற இடத்துல. இங்க தானே சாதி வேறுபாடு. அந்தணர்கள்லாம் இப்படி, க்ஷத்திரியர்கள்லாம் இப்படி, வைசியர்கள்லாம் இப்படி, 4வது வர்ணத்தவர்னா இப்படி. இதுல வேதம் ஒன்றும் 4வது வர்ணத்தவாளுக்கு பெருமையே கொடுக்கல. இது இத்தனை முக்கியமான புகார். வேதவியாசர் என்ன சொல்லியிருக்கார்? முதல் 3 வர்ணத்தையும் விட்டுட்டு 4வது வர்ணத்தவனுக்கு தான் எல்லாத்த விட எளிமையினார். பாருங்க, சனாதன தர்மத்துல பெண்களுக்கே முக்கியத்துவம் இல்லைன்னால் அதையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் அவர். பெண்கள் தான் ஆண்களை விட எளிதில மோட்சம் போறா, அதையும் சொல்லிட்டார். கலியுகம் மோசம்னால் இருக்கிறதுலயே கலியுகம் தான் சிறப்பானது. ஏன்னா எளிமையா மோட்சம் போறதுக்கு வழி இருக்கு. அப்ப எதையுமே விட்டே வைக்கல, மொத்தத்துக்கும் பதில் கூறி உள்ளனர். அப்ப சாதி வேறுபாடு இருக்கேன்னால் அப்படி பார்த்தா மாநில வேறுபாடு கூட தான் இருக்கு, மொழி வேறுபாடு கூட தான் இருக்கு, நாடு வேறுபாடு இருக்கு. இப்ப நம்ம சொல்லையா, தமிழன் என்று சொல், தலை நிமிர்ந்து நெல். வாஸ்தவம் நான் கூட தலை தான் நிமிர்ந்து நிற்கிறேன், தமிழன் தான் தாராளமா தலை. அதுக்குன்னு தெலுங்கர் ஒருத்தர் கூட நான் வைய முடியுமான்னா? தமிழன்னு சொல்றதுக்காக தெலுங்கன் இல்லேன்னு ஆயிட போறது இல்லை. கன்னடத்துக்காரர் இருக்கத்தான் போறார், மலையாளத்துக்காரர் இருக்கத்தான் போறார். அதெல்லாம் நம்ம மாத்திடணும். இந்தியன்னு சொல்லணும்னா அப்ப பக்கத்து தேசக்காரர் சொல்ல மாட்டாரா? அது மட்டும் எதுக்கு சுவாமி உங்களுக்கு ஆணவம்? இப்போ மனிதன்னு பாருங்களேன்வார். மனிதன்னு நிமிர்ந்து நின்னா ஒரு சிங்கம்புலி கேட்கும், ஏன் ஒரு ஜீவராசின்னு பாரு, நான் மட்டும் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்கும். இப்போ அவ்வளவுதான். அப்புறம் மரஞ்செடி கூட கேட்கும், எல்லாம் பிரபஞ்சம் தானே, அதை மட்டும். ஆக மொத்தத்துல எதையுமே பார்க்க கூடாதுன்னா, ஏதோ ஒன்ன மட்டும் பார்க்க கூடாது, மற்றதெல்லாம் பார்க்கலாம்னா அது தப்பான கண்ணோட்டம். அதனால பேறுபாடுகள் பிரிவினைகள் இருக்கத்தான் போறது, அதை மாற்ற முடியாது. ஆனா அந்த பிரிவினைகளுக்குள்ள உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. ஒருத்தன் உயர்ந்தவன் ஒருத்தன் தாழ்ந்தவன் சொல்லக்கூடாது. உயர்ந்தவன் மோட்சத்துக்கு போவான், தாழ்ந்தவன் மோட்சத்துக்கு போக மாட்டான் சொல்லவே கூடாது. கண்டிப்பா அனைவரும் பகவானிடத்துல சமமாத்தான் இருக்க போறா. பக்தியில வித்தியாசமே பார்க்கலையே. அவ்வளவு ஏன் இப்ப ஆழ்வார்கள்னு வைணவத்துல இத்தனை தூரம் கொண்டாடிட்டு இருக்காளோ இல்லையோ, எந்த ஆழ்வார் அந்தணர்? நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. இப்போ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் புஷ்பத்துல பிறந்தா. எந்த ஜாதியுமே இல்லை, பூஜாதி. புஷ்பத்துல பிறந்தவர்கள் 3 பேர். திருமழிசை ஆழ்வார் பெரம்ப அறுத்து நாற்காலி பண்ணி ஜீவனம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தரை தான் வளர்த்ததே, அவர் மகன்தான் அவர்.
திருமங்கையாழ்வார் பெரிய கள்ளர் குலத்துல பிறந்தார். அதே நம்மாழ்வார் வேளாளர் குலத்துல பிறந்தார். திருப்பாணாழ்வார் பாணர் குலத்துல பிறந்தார். சாமி, அப்ப யாரான அந்தணரா பிறந்திருக்காருன்னா தேடி கண்டுபிடிக்கணும். ஆழ்வார்களுக்குள்ள பிராமணர்களை தான் தேடணும். பெரியாழ்வார் ஒருத்தர், தொண்டரடிப்புடி ஆழ்வார் ஒருத்தர், இருக்கவே இருக்கார் ஆண்டாள். ஏன்னா பெரியாழ்வாருடைய பொண்ணுங்கிறதுனாலே. சரி, ஆண்டாளாவது யாரை கல்யாணம் பண்ணிட்டாள்னு பார்த்தா சிறந்த வைசியர் கண்ணனை. அவளான நன்னா தேடி பிராமணரா பண்ணிக்க கூடாதா? அவ தேடி கண்டுபிடிச்சு ஆண்டாளுக்கு ஆசைய மற்ற யாருக்கும் கல்யாணம் பண்ணா நான் ஒத்துக்க மாட்டேன், கண்ணனைத்தான் கைப்பிடிப்பேன்னால், அப்ப இது இத்தனையுமே உடல் ரீதியான வேறுபாடுகள் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். மொத்தம் ஆத்மாவை பத்தி பேசியிருக்குமே தவிர பக்தி மார்க்கம்னு சொன்னாலே ஆத்மாவை பற்றியது. அது ஞான யோகமோ கர்ம யோகமோ பக்தியோ பேச்சே ஆத்மாவனுடைய உன்னதியை பத்தி, உடலை பத்தி, சரீரத்தை பத்தி அல்ல. இதை நன்கு புரிந்து கொள்ளவும் இதன் அடிப்படையில இப்ப மேற்கொண்டு பார்ப்போம். கலியுகத்துக்கு என்னென்ன ஆபத்துகள், முதல் யுகமான கிருத்த யுகத்துல எப்படி இருந்தது, அப்புறம் 4 யுகத்துல எப்படி மாறுறது. இப்ப நன்னா கேட்டுங்கோ. இதுல இப்ப கிருத்த யுகத்துல இருக்கிறதையும் சொல்ல போறேன், அதையும் மனசுல வாங்கிக்கோங்க. இல்லை சாமி அதெல்லாம் வேண்டாம், இப்ப கலியுகத்தை நேர போயிடலாமே, அதெல்லாம் இது யுகமே இல்லை, அப்ப எதுக்கு அதை சொல்லிட்டு இருக்கீங்கனால் எந்தெந்த விஷயத்துல கலியில நம்ம மாறி போயிட்டோம்னு புரிஞ்சுப்போம். எந்த விஷயம் கிருத்தயுகத்துல நன்னா இருந்தது, அது என்னவா இப்ப கலியுகத்துல மாறி இருக்கு, அதை ஏதானு திரும்ப மாற்ற முடியுமா? அப்ப கலியுகத்தையே நம்ம நல்லதா ஆக்கிக்கணும்னு என்ன செய்யணும்? எந்த தீய இடத்துல கூட ஒரு நல்ல இடம் இருக்கலாமே. பாலைவனத்துல சோலைவனம் இருக்கக்கூடாதா? பாலைவனம் தான், அதுக்குள்ள ஒரு சோலை இருந்துன்னா நன்னாத்தான் இருக்க போறது. அதை போல கலியுகத்திலேயே நாம இருக்க வேண்டிய முறையில இருந்துட்டோம்னா அது சோழவனமா இருந்துடும். அது கலியுகத்தினுடைய கட்டம் நம்மளை படுத்தவே படுத்தாது. அது என்னன்னு சொல்றார், கிருத்தே பிரவர்த்ததே தர்மஹ சதுஷ்பாத்த ஜனைர் திருதா சத்தியம் தயா தபோதானம் இதிபாதாக விபோர் நிருப. ஏ பரீட்சித்து மகாராஜனே, சுகாச்சாரியர் சொல்றார், கலிய 4 யுகங்கள் இருக்கும் இல்லையோ, தர்மத்தை 4 யுகங்களில் வாழும் ஒரு பசுமாடா எடுத்துக்கோ. ஒரு நல்ல பசு, தர்மம் தான் பசு. அந்த பசு 4 காலில் நிற்கிறது. கிருத்த யுகத்துல 4 காலில் நின்னுது. அப்ப திரேதா யுகத்திலே 3 காலில் இருக்கும். துவாபர யுகத்திலே 2 காலில் இருக்கும். கலியுகத்திலே ஆரம்பத்துல ஒரே காலில் இருக்கும். கால் பங்கு தான், 4 காலில் ஒரு கால். கலியுகத்தினுடைய முடிவிலே காலே இருக்காது. அந்த அளவுக்கு தர்மம் தலகுனிஞ்சு போடும். யதா யதாகி தர்மஸ்ய கலானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம்னு கண்ணன் சொல்றாரோ இல்லையோ. எப்பப்ப தர்மத்துக்கு தலைக்குனிவு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் நான் பிறக்கிறேன். இப்ப இன்னும் பிறக்கலை. கலியுகம் 5117 வருஷம் ஆயிட்டாலும் இன்னும் பிறக்கலை. ஒரு சாமி வேடிக்கையா சொன்னார், அப்படின்னா தர்மம் இன்னும் தலையை குனியவே ஆரம்பிக்கலேன்னு அர்த்தம். கண்ணன் பிறக்கலையோ இல்லையோ, அவர் தான் தர்மம் தலைக்குனிவு ஏற்பட்டா பிறந்துருவேன்னு சொல்லியிருக்கார். பிறக்கலை, அப்ப தர்மம் தலைக்குனியவே இல்லை. தலைகுனியாத்துக்கே இந்த பாடுன்னா இன்னும் இது தலை வேற குனிஞ்சா என்ன பாடு, தலையே பேடுத்துன்னா என்ன பாடு தெரியல. எவ்வளவு மோசமா போறதோ இருக்கட்டும். அதனால கிருத்தயுகத்துல 4 கால்களோட தர்மம் இருக்கும். 4 கால் எதுன்னு சொல்றார், சத்தியம், தயா, தபஹா, தானம். சத்தியம் உண்மை, தயா ஜீவ காருண்யம், தபஸ் நம்முடைய மனம், மொழி, மெய், இந்த 3ம் ஒன்றுபடுதல். எதையோ நினைச்சு எதையோ பேசி எதையோ பண்றதில்லை. தபஸ்ன்னு உடனே மாந்தோலை வச்சுட்டு கமண்டல் எல்லாம் வச்சுட்டு பிரம்மதண்டத்தை வச்சு இப்படியே பண்றது மட்டும் தபஸ் இல்லை. இப்போ இவா தபஸ்ன்னு ஒத்துக்கிறது. அப்படியெல்லாம் நீ காட்டுல போய் உட்காரணும்னு சொல்லல. நினைச்சதை கரெக்ட் சரியா பேசு, நினைத்ததை பேசு, பேசினதை மட்டும் செய். எத்தையோ நினைச்சுட்டு வளவளான்னு எத்தையோ பேசி கடைசியில் ஒண்ணுமே பண்ணாத இருந்துட்டா அது தவமே இல்லைன்னுட்டா. தபஸ்ன்னு சொன்னால் நல்லத்தை நினைக்கணும், நினைச்சதை மட்டும்தான் பேசணும், பேசினதை செஞ்சுடணும். நிறைய பேசிட்டு செய்யாத இருந்தோம்னா இதுதான் தவம். அதனால இது 3வது. அப்ப சத்தியம், தயா, தபஸ், தானம். நம்ம கிட்ட இருக்கிறத பெறத்தியாருக்கு கொடுக்கிற எண்ணம் வரணும் இல்லையோ. இது இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. எதுவா இருந்தாலும் நம்ம ஜாகிரதைப்படுத்தி வச்சுப்போம். அது இப்போ காலம் போற போக்கில் என்ன பணம் இருந்தாலும் போறல சுவாமி. அதனால கொடுக்கலாம் முடியாது. நிறைய சேர்த்து வச்சுக்கணும். 1க்கு 4 வீடா வாங்கி வச்சுக்கணும். நிலத்துல எல்லாரும் நிறைய முதலீடு பண்ணி அங்கங்க 1000 ஏக்கர் 500 ஏக்கர்னு வாங்கி வைங்க. அப்பதான் நல்லா இருக்கலாம்னு சொன்னா எத்தனை 500 ஏக்கர் வாங்கினாலும் இவருக்கு இடம் 6 அடி தான். அதை மாத்தி இவர் இத்தனை ஏக்கர் இருக்கிறதுக்காக என்ன ஆகுப்பா, வம்பு தான் மிஞ்சும். வேதாந்த தேசிகன் அன்னைக்கே சாதித்தார், சொத்தை அதிகமா சேர்த்து வச்சியானா முதல்ல யார்கிட்டேருந்து காப்பாத்தணும்னு பாரு, கொள்ளக்காரங்கிட்டேருந்து காப்பாத்தணும்னார். அவன் அடிச்சுன்னு போடுவான், நீ எதுக்கு நிறைய வச்சிருக்கேன்னு. அடுத்து தீவிரவாதிகள்கிட்டேருந்து காப்பாற்றணும். அதை தானியமா வச்சிருந்தே நெல்லா வச்சிருந்தா பெருச்சாளிகிட்டேருந்து காப்பாற்றணும்.
கடைசியா மன்னனிடத்திலேருந்து காப்பாத்தணும்னு எழுதி வச்சார் அவர். 700 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொத்து அதிகமா இருக்குன்னா முதல்ல மூக்கில் வேர்க்கிறது ராஜாவுக்கு தான் இருக்கும்ட்டார். அதை பார்த்து உங்ககிட்ட அதிகமா இருக்காப்புல இருக்கு, கொஞ்சம் கஜானால வேணா சேர்த்து விடுறியா? எதுக்கு உங்ககிட்ட இப்பவே புதையல் கிடைச்சுன்னா நம்மளுது இல்லையா? உங்க வீட்லயே புதையல் கிடைச்சா கூட கொண்டு போய் நேரம் அரசாங்கத்துல ஒப்படைச்சிடணும், அவாழ்து. இது பகவானதுன்னு சொன்னா கூட வாஸ்தவம். ஆனா யாரோ எடுத்துக்கிறாரேனால் இது அன்னைக்கே அந்த சுவாமி எழுதினார். நீங்க தேவையானதை வச்சிருந்தியானால் இடுப்புல ஒரு வேட்டி, கொடியில ஒரு வேட்டி, ரெண்டோட இருந்தா தூங்கின படுத்த உடனே தூங்கி படுவேன். 3வது வேட்டி வந்த உடனே புரண்டு படுக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ 2 தான் வேட்டி, இடுப்புல ஒண்ணு கொடியில ஒண்ணு. யாருக்கு கவலைப்பட வேண்டாமா இருங்க. நம்ம பார்த்து ஒருத்தரும் பயப்பட போறதில்லை, யாரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. 3வது வேட்டி வந்துட்டாலே யார் பிடிங்கின்னு படுவனோ, யாருக்கு கொடுக்கணுமோ ஆபத்து வந்துடுறது இல்லையோ. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தானம் பண்ணுதல். இது 4வது கால். சத்தியம், தயா, தபசு, தானம். இந்த 4 கால் முழுக்க இருந்தது கிருத்தயுகத்தில். அதுக்கப்புறம் திரேதாயுகம் வந்தது, 1 கால் படுத்து. துவாபரயுகம் வந்தது, 2 கால் படுத்து. கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் 3 கால் படுத்து. கலியுகத்தினுடைய கடைசியிலே காலே இல்லை. இதெல்லாம் யாருக்கு? பசுமாட்டுக்கு. எந்த பசு? தர்மம்ங்கிற பசு. தர்மம்ங்கிற பசுவுக்கு கால் குறைஞ்சுட்டே போறதான். அதுக்கு மேல எந்தெந்த யுகத்துல ஏன் இந்த கால் உடைஞ்சதுன்னு சொல்றார். சந்துஷ்டாக, கருணாமைத்ராக, சாந்தாக, தாந்தாக, திதிக்ஷவக, ஆத்மாராமாக, சமதிருஷா, பிராயசா, சிரமணா ஜனாக. கிருத்தயுகத்துல இருந்தவா எப்படி இருந்திருக்கா? இப்ப அதை சொல்றதோட நம்மளை ஒப்பிட்டு பார்த்துக்கணும். இப்போ அவர் என்ன சொல்றாரோ அது எவ்வளவு தூரம் நம்மகிட்டையும் இப்ப இருக்கு, இல்லாம இல்லை. இப்ப நம்ம மட்டும் பட்டினி கிடக்காத இருக்குமா? ஏகாதசி இன்னைக்கு பட்டினி சுவாமி, நிர்ஜலமா பட்டினி இருக்கணுமா? அவளுக்கு ஒரு நப்பாசை வந்து கேட்பா, சுவாமி ஏகாதசி எப்படி பட்டினி இருக்கணும்? ஆனா அவ கேட்கறது என்ன தெரியுமோ? என்ன சாப்பிட்டுக்கலாங்கிறத எண்ணம். அவ கேள்வி கேட்கச்சேவே எப்படி பட்டினி இருக்கணும்னு கேட்கச்சே பட்டினி இருக்கிறதுக்கு அவ கேட்கவே இல்லை. அது ஏதோ இதை சாப்பிட்டுக்கலாங்கிறாளே, அது சாப்பிட்டுக்கிறாங்கிறாளே, கூடுமான்னா சுவாமி நீ கேட்கச்சேவே பட்டினி இருக்கணும்னு. அதுக்கப்புறம் நீ எப்படி பட்டினி இருக்கணும்? சாப்பிடணும்னா தானே எப்படி சாப்பிடணும்னு கேட்கணும். பட்னி இருக்கணும்னா எப்படின்னு கேட்கணும்னா ஒரு நப்பாசை, பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லுவாரோ, கார்த்தால மட்டும் சாப்பிட்டுக்கலான்னு வரும். இல்ல கார்த்தால பலகாரம், பலகாரம்னா பல ஆகாரம், பலகாரம்னா உப்மாவை பத்தி சொல்லலேவா, கார்த்தால மட்டும் பலகாரம் பண்ணிக்கலாங்கிறாரோ. இல்ல ராத்திரி பழம் சாப்பிட்டுக்கலாமா? இதெல்லாம் ஒரு ஆசை. சரி நீங்க என்னத்தையோ சாப்பிட்றது சாப்பிட்டு போங்களேன், இது கேட்கணுமானால் இல்ல நான் என்ன பண்ணணும்னு விருப்பப்படுறேனோ அது உங்க புஸ்தகத்துல இருக்கா பார்த்து சொல்லுன்னுவா. அதுல ஒரு ஆசை, என்னமோ நான் சொன்னதுதான் மனு தர்ம சாஸ்திரத்துல இருக்கு, நான் என்ன பண்றேனோ அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, ராத்திரி சாப்பிடலாம்னு ஒத்துன்னு இருக்கா? அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். கூடாதுன்னா கூடாதுதான். அப்ப கோவிலுக்கு போனா பிரசாதம் கொடுத்தா மட்டும் தள்ளுபடி இல்லை. இப்ப கோவிலுக்கு போயிருக்கோம், அது பிரசாதம் கொடுக்குறாருன்னா அது ஏகாதசின்னு சொல்லிட்டு பகவத் பிரசாதத்தை திரஸ்காரம் பண்ண முடியாது. அதை வாங்கித்தான் நான் சாப்பிட்டு தான். இதை கேள்விப்பட்டவொடனே ஏகாதசி அன்னைக்கு கோவிலே இருக்கேன்னு ஒருத்தர். இது நம்ம வீட்டுக்கு வந்தா தானே கட்டமா இருக்கு. கார்த்தாலேருந்து கோவிலே இருப்போம், அவா பாட்டுக்கு மாத்தி மாத்தி பிரசாதத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையே, நிறைய கொடுத்துட்டே இருக்க போறா. அப்ப நித்தியப்படியை விட அன்னைக்கு கூடப்படுது. இதை போல செய்வது கூடாது. இப்ப உபவாசம்னு சொன்னா இருக்கணுங்கிறதுக்கு நம்ம மனசு வரணுமோ இல்லையோ. இப்படி தேடுறோம் பாருங்க, இதை போல கிருத்தயுகத்துல தேட மாட்டாங்கிறார். சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனா அதற்குரிய சக்தி அவளுக்கு இருந்தது. எப்படி எனக்கு மட்டும் கண்ணு பஞ்சடைஞ்சு போறதேனால் தண்ணீர்ல இருந்தும் வாயுவில இருந்தும் எடுத்துக்க வேண்டிய சக்தியை நாம எடுத்துக்கிறதே இல்லை. அது சிறந்த சக்தி கொடுக்கும். இப்ப யாரும் காற்றை புசிக்க வேண்டாம்னு சொல்லலையே ஏகாதசி அன்னைக்கு. நீங்க நன்னா மூச்சு விடலாமோ இல்லையோ, பிராணாயாமம் பண்ண மூச்சு நன்னா உள்ள போறதோ இல்லையோ, அந்த காத்தே சிறந்த சக்தியை கொடுக்கும். அதை நம்ம வாங்குறதே இல்லை. நல்ல தூய குடிநீர் இன்னைக்கு காசு 15 ரூபா கொடுத்தா தான் கிடைக்கும். அதுலேருந்து இப்ப தாமிரபரணியில ஓடிண்டே இருக்கும், ஆனா அது கரையிலே ஒரு கடை வச்சிருப்பா. நம்ம அங்க போய் பெரிய புட்டி நிறைய தீர்த்தம் வாங்கி 15 ரூபா கொடுத்து சாப்பிட்டு வருவோம். சாமி இந்த தாமிரபரணி எடுத்து தான் சுவாமி அடைச்சி வச்சிருக்காள்னா அது எனக்கு இது சந்தேகமா இருக்கு, எப்படி இருக்குமோன்னுட்டு. அதனால அதுல போய் சாப்பிட்றேங்கிறான் பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம இயற்கையிலேருந்து ரொம்ப தள்ளி போட்டோம். இப்போ நதியில குளிக்கிறதுனா கட்டமா இருக்கு, நதி தண்ணீர் குடிக்கிறது கட்டம். அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருந்திருக்கலாம்? சந்துஷ்டாக, முதல்ல சந்தோஷமா இருந்தாங்கிறார்.
आचार्यदेवो भव। विना व्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।